சுவையான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போன அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, ரெட் சில்லி கொஞ்சம், 1 ஸ்பூன் தனியா பொடி, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆறின மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, சின்னதாக கல்பாசி, 2 கிராம்பு, இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் அரைச்சிட்டு வந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த ஜாரில் இருக்க எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.